வணக்கம் கைஸ் 2026 ரிலீஸ் ஆன மெர்மைட் மூவி தான் பார்க்க போகிறோம். மீன்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆளுக்கு கடல் கன்னி மேலே ஒரு லவ் வந்துடும். அது கடைசியில் எப்படி போய் முடியுதுங்கிறது தான் இந்த மூவியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு என் ஸ்டோரி. ஓகே கைஸ், இதுக்கு மேலே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பணக்கார ஆள் நைட் நேரத்தில் அவரோட பிரைவேட் போட் எடுத்துட்டு கடலில் போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவரோட போட்டில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அவர் தவிர அந்த போட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு கன் எடுத்துட்டு போவார். அந்த போட்டில் ஒரு இடம் இருட்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு மர்மைடு ஒளிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அதை ஷூட் பண்ணிடுறாரு. அந்த மர்மைடை காப்பாத்துறதுக்காக இன்னொரு மர்மைட் போட்குள்ளே வந்துடும். வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை கொன்றும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீன் கட் ஆகி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. மீன்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு பணக்காரங்க விசிட் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மீன்களை பாக்கறதுக்கு பணக்காரங்க வரது இல்ல, பொண்ணுங்களை பாக்கறதுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த கதையோட ஹீரோ இவர் தான். இவரோட பேர் தான் டக். அந்த இடத்தோட மேனேஜர் எப்படியோ பேசி இவனை வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாரு. இதுக்கு மேல போய் உன்னோட ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருவாரு. டக்கும் வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் வேலையா அவரோட பொண்ணை கூட்டிட்டு எல்லா பக்கமும் சுத்துறாரு. இவரோட பொண்ணை இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படும். ஆனா டக்குக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அங்க இவர் வளர்க்குற மீன்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. இவர் வளர்க்குற ஒரு மீன் கூட பேசிட்டே இருக்கும்போது பின்னாடில இருந்து யாரோ பேசுற மாதிரி கேட்கும். பின்னாடில இருந்து ரெண்டு பேர் வருவானுங்க. இவனுங்க தான் இந்த கதைக்கே வில்லன் மாதிரி. எது பண்றதா இருந்தாலும் டக்குக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. இவனோட வீட்டுக்கே வந்து இவனோட உயிர் எடுக்கிற மாதிரி தொல்லை பண்ணிட்டு போயிருவானுங்க. டக்கு ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனா இருப்பான். இது நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோகமாயிருவான். எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவனுக்கு சுத்தமா சந்தோஷமே வராது. தனியா போட் எடுத்துட்டு கடலுக்கு போறான். அங்க போய் செத்தரலான்னு முடிவெடுப்பான். கரெக்டா அந்த நேரத்தில் தான் கடல்ல ஒரு கடல் கன்னி மிதந்துட்டு வரும். இவனுக்கு தான் மீன் வளர்க்கறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த கடல் கண்ணியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவான். அதை வீட்டுல வச்சுட்டு கடல் கண்ணிக்கு தேவையானது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்றான். அதுக்கு நைட்டு பசிக்கும்னு சொல்லிட்டு கடல்ல போய் மீன் எடுத்துட்டு வருவான். அதுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்கும். இது எந்த கடல் கண்ணினா கதையோட ஆரம்பத்துல ஒரு ஆள் ஷூட் பண்ணிருப்பானே அந்த கடல் கண்ணி தான் இது. இந்த கடல் கண்ணியை தேடி வேற ஒரு கடல் கண்ணி வந்துடும். அது வந்து பார்த்துட்டு எதுவும் பண்ணாம போயிடும். டக் இந்த கடல் கண்ணிக்காக சாப்பாடு வைக்கிறான். அது கிட்ட போக போக மனுஷங்க மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த கடல் கண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனோட வீட்டுல ஒரு வீல் சேர் இருக்கும். அதுல அந்த கடல் கண்ணியை உட்கார வச்சு மனுஷங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அதாவது இவனோட பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு டக் அவனோட பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் கொடுப்பான். கூடவே இவன் ஒரு விஷயத்த சொல்லும் போது அவ எமோஷனலா அழுதுட்டு போயிருவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா தான் டீனா. அவ டக்க தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருப்பா. எதுக்காக குழந்தைங்கிட்ட இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. டக் அவனோட பொண்ணுகிட்ட சாரி கேட்கலான்ட்டு போவான். அந்த நேரத்துல அந்த மர்மைடு பயங்கரமா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தவங்க எல்லாத்து ஃபேஸ்லயும் அதோட வாமிட்டா தான் இருக்கும். உடனே டக் அந்த மர்மைடு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான். வீட்டுக்கு போனா இந்த மர்மைடை தேடி வேற ஒரு மர்மைடு வந்திருக்கும். இவன் கதவை பூட்டி வச்சிருந்தாலும் ஜன்னல் வழியா கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்துடும். அது இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு பேன் எடுத்து பயங்கரமா அடிச்சிருவான். ஆனா இவனுக்கு அதை அட்டாக் பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்படியே விரட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் போய் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மர்மைடு கூட பேசிட்டு இருப்பான். எனக்கு விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு சோகமா கிளம்பிடுவான். பப்புக்குலாம் போய் வேற ஒரு பொண்ணு கூட அட்டாச் ஆக ட்ரை பண்றான். ஆனா இவனால சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்து பாக்குறான். அந்த மர்மைடு வீட்டுல இருக்காது. அதை பார்த்துட்டு பயங்கரமா சோகமாயிருவான். இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பான். ஒரு டைமுக்கு மேல செத்தரலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறான். நிறைய பாய்சன் டேப்லெட்டை ஒன்னா வாயில போட்டு முழுங்கிருவான். அதுக்கப்புறம் சோகமா டப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது கால் அடிலாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மர்மைடு அந்த இடத்த விட்டு போல அதை கடத்திட்டு போயிருக்காங்க. அதை யாரு கடத்திட்டு போயிருக்காங்கன்னா ஆரம்பத்துல வில்லன் ரெண்டு பேர் சொல்லியிருப்பானே அவனுக்கு தான் வந்து தூக்கிட்டு போயிருப்பானுங்க. வாயில போட்ட எல்லா விஷ டேப்லெட்டையும் வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள பயங்கரமா கத்திட்டு ரூமை விட்டு வெளியே வரான். பார்த்தா இவனோட பொண்ணு டீனா எல்லாருமே வெளியே இருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்க கிட்ட சாரி கேட்பாங்க. என்னதான் ஆனாலும் இவங்கலாம் ஒன் சைடா டக்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க மூணு பேர் டக் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் அந்த மெர்மைடை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பான். எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனோட பொண்ணை பேச வைக்கிறாங்க. டக்கோட பொண்ணு இவனுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. இவங்க பேசிட்டே இருக்கும் போதே டக்குக்கு ஒரு மாதிரி ஆகிரும். இதை ஒரு காரணமா வச்சு அந்த மெர்மைடை காப்பாத்துறதுக்காக போயிடுறான். அந்த வில்லன் ரெண்டு பேர் இருப்பானுங்களே அவங்களோட போட்ல போய் பாக்குறான். அந்த போட்ல யாருமே இருக்க மாட்டானுங்க. அந்த இடத்துல ஒரு டம்மி கன் கிடைக்கும். அந்த கன் எடுத்துட்டு இவன் கதையோட ஆரம்பத்துல ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பானே அந்த இடத்துக்கே வரான். இந்த கதையோட வில்லன் என்ன சொல்லியிருப்பானா அந்த ஊர்ல இருக்க எல்லா பணக்காரங்களையும் வர சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி இந்த மெர்மைடை காமிப்பான். அந்த மெர்மைடை வாங்கறதுக்காக மாத்தி மாத்தி ஏலம் போகும். கரெக்டா அந்த நேரத்துல டக் அந்த இடத்துக்கு வரான். ஆனா அவனை உள்ள விட
மாட்டாங்க. அவன்கிட்ட இருந்த கன்னை வச்சு மிரட்டி அப்படியே உள்ள வரான். எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த மெர்மைடு இருக்க இடத்துக்கு வந்துருவான். அந்த இடத்துல வில்லனோட பையன் இருப்பான். இந்த பொம்மை கன்னை வச்சு அவனை மிரட்டுறான். அவன் உடனே என்ன பண்றான்னா அவன் கையில ஒரு கன் இருக்கும், அதை வச்சு டக்கை ஷூட் பண்றான். அதுல இருந்து மயக்க ஊசி வந்து டக்கோட கழுத்துலயே குத்தும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டக்கும் மயக்கம் போட ஆரம்பிப்பான். அவன் அப்படியே ரொம்ப வீக் ஆகி கீழே விழுந்துருவான். இவனோட கை பக்கத்திலேயே ஒரு ட்ரீசர் கன் இருக்கும், அதை வச்சு எங்க ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல கொடுத்துருவான். அந்த கடல் கண்ணி இருக்க தொட்டிலேயே இந்த வில்லனோட பையனும் உள்ள விழுந்துருவான். அந்த கடல் கண்ணி அந்த பணக்காரங்க அவனோட அப்பா எல்லாத்தோட கண்ணு முன்னாடியே அவனோட பையனை கடிச்சிரும். அவனும் அதே இடத்துல இறந்து போயிடுறான். ஆனா இந்த வில்லனுக்கு அவனோட பையனை விட காசு ரொம்ப முக்கியம். அவனோட பையன் கண்ணு முன்னாடியே இறந்து போனாலும் அந்த கடல் கண்ணியை ஏலத்துக்கு வித்துருவான். அந்த காசை வாங்கிட்டு டக்கை கொல்றதுக்காக ரெடி ஆகிடுவான். அதுக்கப்புறம் டக்கை சுடக்கூடாத இடத்துல சுட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். வெளியே போன கேப்ல டக்கு என்ன பண்ணுவானா சரக்கு பாட்டில்ல விஷ டேப்லெட்டை கலந்து விட்டுருவான். இந்த வீணா போனவன் அதெல்லாம் தெரியாம சரக்கு எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறான். கரெக்டா டக்கை சுட வரும்போது அந்த உண்மையை டக் சொல்லிடுவான். உயிர் பிழைக்கிறதுக்காக தண்ணியில வாந்தி எடுத்துட்டு இருப்பான். அந்த நேரத்தில் டக் அவனை தண்ணியில தள்ளி விட்டுருவான். அந்த மெர்மைடை வாங்கினவன் என்ன பண்ணுவானா அந்த மெர்மைடை பச்சையா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அதை அப்படியே பச்சையா வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த மெர்மைடு பயங்கரமா கத்துது. அந்த போட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு டக் கரெக்டா வந்துருவான். இந்த முறை அவன் கையில உண்மையான கண்ணு இருக்கும். அந்த போட்ல ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான். அவனை மிரட்டி அப்படியே அந்த இடத்துக்கு வந்துருவான். டக் வந்து என்ன சொல்லுவானா உன்னோட பணம் எல்லாமே இருக்கு, இந்த மெர்மைடை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த பணக்காரன் இந்த மெர்மைடை விடல அப்படிங்கறத பத்தியே யோசிக்காம வேற எதையோ உளறிட்டு இருப்பான். இந்த சொட்டையனுக்கு தெரியாம பின்னாடியில இருந்து ஒரு மெர்மைடு வந்துடும். இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இவனோட கழுத்தை பயங்கரமா கடிச்சு துப்பிடும். அப்படியே அந்த பணக்காரன் அதே இடத்துல இறந்துருவான். அந்த போட்ல ஒரு வேலைக்காரன் இருப்பானே கேப் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுவான். இந்த கட்டி போட்டிருந்த மெர்மைடை டக் காப்பாத்தி விட்டுருவான். அப்படியே கடைசியா போகும்போது அந்த மெர்மைடை ஃபீலிங்கோட ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான். அதுக்கப்புறம் டக்கும் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிருவான். இதோட இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. என்னதான் அந்த மெர்மைடை லவ் பண்ணாலும் அது கூட கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறான். இவன் கூடயே வச்சிருந்தா அந்த மெர்மைடு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும். அதனால அந்த மெர்மைடை அப்படியே விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கே போயிடுறான். ஒருவேளை இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த மூவில பாக்குறேன்.